Hello friends, welcome to SAAPIDA VANGA. இன்னைக்கு நம்ம சேனல்ல prawn வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்னன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள், ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ 1/4 கிலோ எறாவை நல்லா க்ளீன் பண்ணிட்டு 2-3 தடவை தண்ணியில் அலசிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணல் அடுப்புல வச்சிருக்கேன். வாணல் சூடானதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க எறாவை வாணல்ல சேர்த்துக்கலாம். இப்போ எறாவை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் எறாவை இதே மாதிரியே நம்ம கிண்டி விட்டுட்டு இருக்கணும். நம்ம வெறும் வாணல்ல எறாவை போட்டு கிண்டும் போது அதுல இருந்து நிறைய தண்ணி வெளியே வரும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்க இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்க எவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்குன்னு. இந்த தண்ணி எல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த எறாவை மட்டும் நம்ம தனியா ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ ஒரு வாணல் எடுத்து வச்சிருக்கேன். வாணல் சூடானதுக்கு அப்புறமா 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதங்கணும். வெங்காயம் கண்ணாடி பதம் மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமா வதங்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க வெங்காயத்தோட டெக்ஸ்சர்லாம் மாறி வந்துட்டு இருக்கு. மீடியம்லயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எறாவை சேர்த்துக்கலாம். எறாவை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனிமே தான் நம்ம மசால் பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயமும் எறாவும் இந்த மாதிரி ஒன்றா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ
இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். ஓரங்கள்ல இருக்கிறதையும் எடுத்து விட்டு கிளறிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க மசாலா எல்லாம் இறால நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பொறுமையாக கிளறி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். முட்டையும் இறாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா எடுத்து விட்டு கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க இறா வெந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்க 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பெப்பர் டேஸ்ட் பிடிக்கும்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான ப்ரான் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இது நம்ம ரைஸ்க்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.